அன்பார்ந்த தமிழர்களே, தமிழர்களாகிய நாம் உலகின் மூத்த குடி என்பதாலும் சித்தர்களால் வழிநடத்தப்பட்டவர்கள் என்பதாலும் உலக மக்கள் அனைவரையும் நம்மினமாக நேசித்தும் அறம் சார்ந்த வாழ்வையும் கைக்கொண்டே வாழ்ந்துள்ளோம். ஆனால் உலகின் அனைத்து இனங்களும் இப்படிப்பட்ட பாரம்பரியத்திற்குள் வருவதில்லை. மனிதர்கள் தாங்கள் வாழும் மண்ணை சார்ந்துதான் அவர்களின் உடல் அமைப்பும் மன அமைப்பும் உருக்கொள்கின்றன. வளமான மண்ணில் வாழ்பவர்கள் தன்னலம் மற்றும் உயிர்நேயம் கொண்டவர்களாகவும் ஈகை குணம் கொண்டவர்களாகவும் இருப்பர். வளம் குன்றிய மண்ணில் வாழும் மனிதர்கள் தன்னலம் கொண்டவர்களாகவும் அடுத்தவரின் உடைமைகளை பறிப்பவர்களாகவும் உயிர் இரக்கம் அற்றவர்களாகவும் இருப்பர். எனவே மனிதர்கள் அனைவரும் ஒன்றே என்ற சராசரி புரிதல் தவறானது. மனிதர்கள் எல்லோரும் ஆதியில் தமிழர்களாக இருந்திருப்பினும் அவர்கள் பிரிந்து சென்று வாழ்ந்த மண்ணின் தன்மைக்கேற்ப அவர்களின் உடல், மனம், மொழி போன்ற அனைத்தும் மாற்றமடைந்து அவர்கள் வெவ்வேறு இனங்களாக அறியப்படுகின்றனர். இந்த இனங்களெல்லாம் வெவ்வேறு மண்ணில் வாழ்ந்திருந்தாலும் வளமான மண்ணை நோக்கிய தொடர்ந்த படையெடுப்புகள், குடியேற்றங்கள், அகதிகள், அடிமைகள் என்று பலவிதமாக இன்று பல நாடுகளில் பல்லின மக்கள் ஒரே மண்ணில் வாடும் நிலை நிலவுகிறது. இது ஒரே காட்டில் பல வகை விலங்குகள் வாழ்வதற்கு ஒப்பானதாகும். அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் இந்தியாவும் அதனுள் அடங்கிய தமிழ்நாடும். காட்டில் மான்கள் எண்ணிக்கையில் அதிகமாயினும் கொடிய பற்களையும் நகங்களையும் கொண்ட சிறுபான்மை விலங்குகளான சிங்கமும் புலியும் காட்டின் தலைமைப்பிடத்தில் இருப்பது போலவே பல இனங்கள் வாழும் நாட்டிலும் வல்லவர்கள்தான் ஆட்சிப்பிடத்தில் இருப்பார்களே ஒழிய நல்லவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பினும் ஒடுக்கப்படுவார்கள் என்பதுதான் யதார்த்த நிலை. அப்படித்தான் யூதர்கள் என்று அறியப்படும் ஒரு சிறுபான்மை இனம் இந்தியாவில் நுழைந்த பிறகுதான் இங்கு பல கொடுமைகள் நடந்தேறின. ஏற்றத்தாழ்வுகளும் தீண்டாமையும் இந்தியாவில் குடிகொண்டன. புத்தம் என்ற உயரிய சமயமும் ஆசிவகம் எனும் அற்புதமான ஆதி வாழ்வியலும் உருத்தெரியாமல் கொடூரமாக அழிக்கப்பட்டன. இன்றும் இவர்களின் கட்டுப்பாட்டில்தான் இந்தியா இயங்கிக் கொண்டுள்ளது. யூத ஆரியருக்கு அடுத்தபடியாக தமிழர்களின் பகை சக்தியாக திட்டமிட்டு இயங்கும் ஒரு இனம் தெலுங்கரே. இவர்களை நாம் நமது பகை என்று உணர்ந்ததே ஈழ அழிவிற்கு பிறகுதான். அந்த அளவிற்கு மிக சாமர்த்தியமான ஏய்ப்பாளர்கள் இவர்கள். உருவத்தில் தமிழர் போலவே இருப்பதாலும் தமிழர் என்ற மாறுவேடத்தோடும் தமிழரின் நண்பர்கள் என்ற நடிப்போடும் இவர்கள் இயங்கியதால் இவர்களை தமிழர்களால் எளிதில் இனங்காண இயலவில்லை. யூத ஆரியரின் மேலாண்மையை மனதளவில் ஏற்றுக்கொண்டு அவர்களின் அறிவுரைப்படி தென்னகத்தை ஏய்த்தாளும் சிறுபான்மை சமூகம் இவர்கள். தமிழ்நாடும் இந்த யூத தெலுங்கு சிறுபான்மை சமூகங்களின் கட்டுப்பாட்டில்தான் கடந்த 900 வருடங்களாக இயங்கிக் கொண்டுள்ளது. இதனால் தமிழுக்கும் தமிழினத்திற்கும் மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன. தமிழரின் நிலங்கள் பிடுங்கப்பட்டு சொந்த மண்ணிலேயே ஏதிலிகளாக்கப்பட்டுள்ளனர். உலகெங்கும் ஏதிலிகளாக கூலிகளாக தமிழர்கள் சிதறினர். இந்த வந்தேறு சிறுபான்மை அரசு விற்கும் சாராயத்தால் தமிழக இளைஞர்கள் குடிகாரர்களாகி வருகின்றனர். இந்த வந்தேரி சிறுபான்மை அரசுகள் வழங்கும் இலவச அரிசி போன்ற உணவு திட்டங்களால் தமிழினம் சோம்பலுக்குட்பட்டும் வருகின்றது. இவையெல்லாம் திட்டமிட்ட தமிழின அழிப்பு வேலைகளே. தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று பெயர் பண்ணிக்கொண்டு மறைமுகமாக தமிழை திட்டமிட்டு அழிக்கின்றனர். அரசு பள்ளிகளிலும் ஆங்கில வழி கல்வி என்பது தமிழையும் தமிழரையும் ஒரு சேர அழிக்கும் ஒரு சாதனமே. சமச்சீர் கல்வி என்றார்கள். ஆனால் விளைவு என்னவென்றால் இன்று தமிழகமெங்கும் மெட்ரிக் பள்ளிகள் எல்லாம் இந்தி கற்பிக்கும் CBSE பள்ளிகளாக மாறியுள்ளதுதான் மிச்சம். இவர்கள் செய்வது நல்லது போல தோன்றும், ஆனால் விளைவு தீமையில் முடியும். இவையெல்லாம் யூத திராவிட கூட்டு சக்திகளின் திட்டமிட்ட இன அழிப்பு செயல்களே. தமிழகத்தை ஆளும் இந்த ஆரிய திராவிட கூட்டு களவாணிகள் தமிழினத்தை அழிக்கவல்ல கூடங்குளம் அணுமின் நிலையம், மீத்தேன், நீச்சுனோ போன்ற கொடிய திட்டங்களை அனுமதித்து இந்திய அரசை வழிநடத்தும் வந்தேரி பாசிச குழுவின் சதியில் பங்கு கொள்கின்றனர். கச்சத்தீவு பறிபோனதும் கருணாநிதியின் ஆட்சி காலத்தில்தான். இன்று அது மீனவர் சிக்கலாக உருவெடுத்து நம்மை அலைக்கழிக்கின்றன. இந்த ஆரிய திராவிட கூட்டு களவாணிகளின் ஆட்சியில் தமிழர்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிபோனதுதான் மிச்சம். தமிழகத்தின் ஆட்சி கற்றலில் வீற்றிருக்கும் இவர்கள் தமிழின அழிப்பு திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கின்றனர். தமிழர்களாகிய நாம் அத்திட்டங்களின் கொடுமையை அறிந்து போராடி கொண்டிருப்பதே வாடிக்கையாகிவிட்டது. இதனால் சாரமுள்ள தமிழரது பொருளும் நேரமும் வீணாகியுள்ளதை தவிர தீர்வை அடைய முடிவதில்லை. இத்தகைய திட்டங்களுக்கு இவர்கள் அனுமதி அளிக்காதிருந்திருக்கலாம். ஆனால் இந்த திராவிட வந்தேரிகள் இந்திய ஆளும் வர்க்கத்தின் கைக்கூலிகளாக செயல்படுவதால் தமிழக அரசும் இந்திய நடுவர் அரசின் எடுபடியாகவே செயல்படுகிறது. இதனால் தமிழர்களுக்கு அனைத்து துறைகளிலும் பெரும் பின்னடைவுகள் ஏற்படுகின்றன. திராவிடம் என்ற பெயரில் தெலுங்கர்கள் நம்மை ஆள்வதால் தான் நாம் காவிரி, பாலாறு போன்ற ஆற்று நீர் உரிமைகளை இழந்து நிற்கிறோம். நாம் இப்போதே விழித்துக்கொண்டு செயல்படாவிட்டால் தமிழினம் விரைந்து அழிக்கப்பட்டுவிடும். இலங்கையில் தமிழீழத்திற்கு ஏற்பட்ட நிலையை இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் நிகழ்த்த திட்டமிட்ட செயல்பாடுகள் அரங்கேறுகின்றன. எனவே தமிழரது உடனடி தேவை என்பது வந்தேரிகளை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றிவிட்டு அறிவும் ஆற்றலும்
ஆண்மையும் வீரமும் உள்ள தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதே. அது நிகழ வேண்டுமானால் தமிழர்கள் தமிழகத்தை ஆள முடியாததற்கான காரணங்களை முதலில் அலச வேண்டும். இன்றுள்ள நிலைமைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். திராவிடம் எனும் பெயரால் தெலுங்கரும் பிராமணரும் தமிழர்களை மாறி மாறி திமுக, அதிமுக என்று ஆண்டு வருகின்றனர். ஆனால் தமிழர்களாகிய நாம் ஆட்சிக்கு வர முடியாத நிலைமை உள்ளது. தமிழர்கள் தொடங்கும் கட்சிகள் சாதி கட்சிகள் என்று திராவிடர்களால் முத்திரை குத்தப்படுகின்றன. ஈழப்போருக்கு முன்பாக தொடங்கப்பட்ட தமிழர் கட்சிகள் பிற்காலத்தில் திராவிடத்தின் எடுபிடி கட்சிகளாகவும் மாறியதுதான் இதுவரை நாம் கண்ட வரலாறு. தெளிவாக பார்த்தால் திராவிடம் என்றால் அனைவரையும் குறிப்பது போலவும் அனைவரையும் ஒன்றுபடுத்தும் மந்திர சொல் போலவும், தமிழர் என்றால் சாதி வெறி பிடித்தவர் என்றும் ஒன்றுபட முடியாத கூட்டம் என்றும் ஒரு உளவியல் பாடம் திராவிட அரம்பர்களால் நமது மூளையில் திட்டமிட்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஆக திராவிடம் என்ற கருத்தியலால் வந்தேறு சிறுபான்மை கூட்டம் தமிழர்களை சுரண்டி ஆண்டு வருகின்றனர் என்பது விளங்குகிறது. திராவிடம் என்பதை ஆளவந்த சிறுபான்மை சமூகத்தின் தன்னலத்திற்காகவும் தமிழர்களை ஏய்ப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட நச்சு கருத்தியல் என்பது இப்போது நாம் காலம் கடந்து உணரும் உண்மை. சாதி பகைமை என்ற பொய்ப்புணவை உருவாக்கி அதை உண்மை போல் செய்து தமிழர்களை பிரித்தாழ்வதும் இந்த வந்தேரி கூட்டம்தான். தமிழகத்தில் சாதி பாகுபாடும் ஏற்றத்தாழ்வும் என்பன வந்தேரிகளின் கொடை என்பதை பிறகு பார்ப்போம். எனவே முன் கூறியவற்றிலிருந்து 2 முக்கியமான செய்திகளை நாம் உணர்கிறோம். 1, சாதிகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து சாதிகளுக்குமாக தொடங்கப்படும் ஒரு கட்சிதான் உறுதியான தீர்வை தரும் கட்சியாக இருக்கும். 2, அப்படிப்பட்ட கட்சி திராவிட வாடை சற்றும் அல்லாத கட்சியாக இருந்தால்தான் அதனால் பயன் உண்டாகும். தமிழினம் சாதி பகை என்ற பொய் புனைவால் திட்டமிட்டு பிரித்தாளப்படுவது திராவிடர்களாலும் திராவிட கருத்தியலாலுமே. ஆகவேதான் இந்த 2வது செய்தி முக்கியமாகிறது. எனவே திராவிடத்தை எதிர்ப்பதென்பது ஈவே ராமசாமி எதிர்ப்பதென்பதே. ஒரு செடியின் முள் குத்துகிறதென்றால் முல்லை குறை சொல்லி பயனில்லை, செடியைத்தான் பிடுங்கேறிய வேண்டும். முல்லை மட்டும் வெட்டுவது அறிவுடைமை ஆகாது. திராவிட கட்சிகள் நம்மை திட்டமிட்டு ஏமாற்றினவென்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கமும் அதன் மூல சாமியான ஈவே ராமசாமியும் தான். அதனால் முற்று முழுதாக திராவிடத்தை எதிர்ப்பதும் சாதிகளுக்கு அப்பாற்பட்டதுமான ஒரு கட்சியே இன்றைய தேவை. சாதிகளுக்கு அப்பாற்பட்டு தாம் தமிழர் என்ற ஓரினம் என்று சிந்திக்க தமிழர்களை பழக்கப்படுத்த வேண்டியது இங்கே முதல் தேவை. அதை செய்ய சாதிகளுக்கு அப்பாற்பட்ட அனைத்து சாதிகளும் பங்கேற்கும் ஒரு சமூக இயக்கம் தேவை. தமிழர் என்ற இயல்பான உணர்வுள்ள தமிழர்களை அந்த இயல்பான உணர்விலிருந்து அகற்றி திராவிடம் என்ற பொய்யான அடையாளத்தில் ஆழ்த்த ஈவே ராமசாமி எனும் வெங்காய ராமசாமி எனும் ஒரு தெலுங்கர் ஒரு இயக்கம் கட்டி 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இடைவிடாது பிரச்சாரம் செய்துதான் தமிழர்களை திராவிடர் என்ற புதிய வஞ்சக அடையாளத்தில் ஆழ்த்தினார். திராவிட கட்சிகள் திராவிட இயக்கம் என்ற ஒரு சமூக இயக்கத்தின் விளைவே. எனவே தமிழர்களுக்கான அரசியலை மீட்டுருவாக்க தமிழர்களுக்கான தேர்தலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக இயக்கம் இன்றைய முதன்மை தேவை. இங்கே தமிழரது வரலாற்றை சற்றே திரும்பி பார்ப்போம். வந்தேரி தெலுங்கரும் ஆரிய பிராமணர்களும் சேர்ந்து கொண்டு தமிழகத்தை பல 100 ஆண்டுகளாக கொடுங்கோன்மை மன்னராட்சி செய்கின்றனர். பிறகு வெள்ளைக்காரன் வருகிறான். அவன் 150 வருடங்களுக்கு மேலாக நீண்ட நாள் நம்மை ஆள்கிறான். எனவே நம்மை ஆண்ட வந்தேரி தெலுங்கனே நமது எதிரி என்ற நிலை மாறி ஆங்கிலேயன் பொது எதிரியாகிறான். அவன் வெளியேறும் போது சனநாயகம் தழைக்க வேண்டிய சூழல் உலகெங்கும் நிகழ்கிறது. சிறுபான்மை தெலுங்கர்களும் ஆரிய பிராமணர்களும் சனநாயக சூழலில் தங்களால் இனி தமிழர்களை ஆள முடியாது என்பதை உணர்கின்றனர். எனவே தமிழர்கள் தாங்கள் ஓரினம் என்று உணராதவாறும் தமிழர் சார்ந்த அரசியல் உருவாகாமலும் ஏற்க வேண்டும் என்று திட்டமிடுகின்றனர். அனைத்து தமிழ் மக்களையும் மொத்தமாக ஓரினமாக ஒரே அடையாளத்தில் அமிழ்த்துவிட்டால் தமிழக தெலுங்கர்கள் தமிழர்களை தொடர்ந்து ஆளலாம் என்று திட்டமிடுகின்றனர். அந்த ஒரே அடையாளத்திற்கு ஒரு பெயர் தேவைப்பட்டது. ஆதிசங்கரன் தென்னிந்திய பிராமணர்களை திராவிடர் என்று அழைத்த வரலாற்றை அறிந்த அவர்கள் கால்டுவெல் என்ற ஆங்கிலேயரின் துணையோடு பொதுவாக தமிழர் உட்பட்ட தென்னிந்தியரை திராவிடர் என்று கற்பிக்கின்றனர். இது ஒரு திட்டமிட்ட ஏற்பாடு. ஆணுவர்க்கமான தெலுங்கர்களும் பிராமணர்களும் கால்டுவெல்லோடு சேர்ந்து செய்த திட்டமிட்ட சதி இது. மீண்டும் சொல்கிறேன், ஆணுவர்க்கமான தெலுங்கர்களும் பிராமணர்களும் கால்டுவெல்லோடு சேர்ந்து செய்த திட்டமிட்ட சதிதான் தமிழக மக்கள் அனைவரையும் திராவிடர் என்ற ஒரே அடையாளத்தில் ஆழ்த்தியது. இதற்கு முன் எல்லீஸ் என்ற ஆங்கிலேயர் தமிழின் மீது அதீத பற்று கொண்டு தன்னை எல்லீசன் என்று அழைத்துக் கொண்டு தமிழரே தென்னிந்தியாவின் ஆதி இனம் என்று அறிந்து சொன்னவர் மர்மமான முறையில் தனது 40வது வயதில் இறக்கிறார். அதன் பிறகு தமிழகம் வந்தவர்தான் கால்டுவெல். இவ்வாறாக தமிழர்களை தாங்கள் ஓரினத்தவர் என்று உணராதவாறு திராவிடம் என்று தெலுங்கர்களையும் உள்ளடக்கிய ஒரு புனைவை தமிழர் மீது திணிக்கின்றனர். இதற்கு ஆரியம் துணை நிற்கிறது. கிழக்கிந்திய கம்பெனி ஒரு யூத வணிக கும்பல் என்பதை நாம் உணர்ந்தோமானால் இது ஒரு உலகளாவிய யூத சதி என்பதும் புரியும். திராவிடம் என்ற வெற்று புனைவு மட்டும் தெலுங்கர்களுக்கு தேர்தல் வெற்றியை தாராது.
தெலுங்கர்கள் தங்களை தெலுங்கர்கள் என்று அடையாளப்படுத்தும் சாதி பட்டங்களான நாயுடு, ரெட்டி என்ற வெளிப்படையான அடையாளங்களையும் தவிர்க்க வேண்டும் என்று உணர்கின்றனர். தெலுங்கர்கள் சாதி பட்டங்களை பயன்படுத்தினால் தமிழர்கள் தெலுங்கர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஆனால் தெலுங்கர்கள் மட்டும் சாதி பட்டங்களை தவிர்த்தாலும் அவர்களது குட்டு உடைந்துவிடும். எனவே தமிழர்கள் எல்லோருமே சாதி பட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்ற தேவையை தெலுங்கர்கள் உணர்கின்றனர். அதற்காக சாதி இல்லை என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். அதோடு சாதி ஒழிப்பை நடைமுறைப்படுத்தும் முகமாக அனைவரையும் சாதி பட்டங்களை களைய வைக்க வேண்டும் என்று வஞ்சக திட்டமிடுகின்றனர். எனவே சாதி ஒழிப்பு என்ற கொள்கை தெலுங்கர்கள் தங்களது சாதி அடையாளத்தை மறைத்துக் கொள்ள போட்டுக்கொண்ட ஒரு முகமூடியை தவிர மெய்யாகவே சாதியை ஒழிக்க கொண்ட கொள்கை அல்ல. ஏனென்றால் சாதி கருத்தியலை உண்மையிலேயே அழித்துவிட்டாலும் தமிழர்கள் மிக பெரும்பான்மை என்பதால் அவர்களே தமிழக அரசியலில் கோலோச்சுவார்கள் என்பதையும் தெலுங்கர்கள் உணர்கின்றனர். அதாவது சாதி ஒழிப்பு வெறும் பேச்சாக மட்டுமே இருக்க வேண்டும், அதாவது ஒரு கருத்தியலாக மட்டுமே இருக்க வேண்டும். அது உண்மையிலேயே நடைமுறைக்கு வரக்கூடாது என்பதால் தமிழ் சாதிகளுக்குள் எப்போதும் சண்டை மூண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் திட்டமிடுகின்றனர். அந்த சண்டையை மூட்டவும் சாதி ஒழிப்பு கருத்தியலையே மிக சாதுரியமாக பயன்படுத்துகின்றனர். அதற்கு அவர்களுக்கு கிடைத்த தேன் தடவை நச்சு கருத்தியல் தான் காதல். சாதியை ஒழிப்பதற்காக சாதி கடந்து காதல் செய்யுங்கள் என்று இடைவிடாது பிரச்சாரம் செய்கின்றனர். இது ஒரு திட்டமிட்ட அயோக்கிய பிரச்சாரம். ஒரே குலத்திலேயே பணக்காரன் ஏழை வீட்டு பையனுக்கு பெண் கொடுக்க மாட்டான் என்ற நடைமுறை யதார்த்தத்தை காணும்போது கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சமூக அந்தஸ்திலும் கீழ்நிலையில் உள்ள ஒடுக்கப்பட்ட குலங்களுக்கு மேல் சாதியாக புனையப்பட்டவர்கள் பெண் கொடுக்க மாட்டார்கள். எனவே கீழ்சாதி பையனோ பெண்ணோ மேல் சாதி பெண்ணையோ பையனையோ காதலித்தால் இச்சாதிகளுக்குள் பிரச்சனை வெடித்து கலவரமாகும். இதன் மூலம் தமிழ்ச்சாதிகள் ஒருபோதும் ஒன்று சேர மாட்டார். அதனால்தான் காதல், கலப்பு திருமணம் என்ற சதியை தீவிரமாக பரப்புரை செய்தனர். சாதியை ஒழிக்க சாதி கடந்த காதல் என்ற தெலுங்கரின் சதி திட்டத்திற்கு இன்னும் ஒரு பரிமாணமும் உண்டு. இது ஒரு முக்கியமான உண்மை, கூர்ந்து கவனியுங்கள். ஒடுக்கப்பட்ட சாதி இளைஞர்கள் கல்வியில் சிறந்து நல்ல சம்பளம் பெறும் வேலைவாய்ப்பு பெற்றால்தான் அவர்களின் சமூக அந்தஸ்து உயரும். ஆனால் அவர்கள் கல்வியில் நாட்டம் செலுத்த வேண்டிய காலத்தில் காதலில் தமது நேரத்தை வீணடித்தால் பிரச்சனைகளில் சிக்கி அழிவார்கள் அல்லது வாழ்க்கையில் தோற்று போவார்கள். இதன் மூலம் ஒடுக்கப்பட்ட சாதிகளின் முன்னேற்றம் பாதிக்கப்படும். அதைத்தான் தெலுங்கர்கள் விரும்பினர். இப்போது புரிகிறதா அவர்களின் சதித்திட்டம்? ஆதலினால் தயவு செய்து காதல் செய்யாதீர்கள். நன்றாக படித்து நல்ல வேளையில் அமர்ந்த பிறகே திருமணத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். தெலுங்குகளின் இந்த சாதி ஒழிப்பு நாடகத்தின் பரிமாணம் இதோடும் முடியவில்லை. தீண்டாமைக்கு மேல் சாதி தமிழர்கள்தான் காரணம் என்றும் திராவிடர் கழகம் தீண்டாமையை எதிர்க்கிறது என்றும் பிரச்சாரம் செய்வதன் மூலம் தமிழர்களுக்குள் பகைமையை வளர்க்கவும், அதே சமயம் ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு நீதி கேட்பது போல பாவனை செய்வதன் மூலம் சிறுபான்மை தெலுங்கரான தங்களுக்கு பாதுகாப்பு அரணாக கணிசமாக உள்ள ஒடுக்கப்பட்ட சாதிகளை ஆக்கிக் கொள்ள முடியும் என்றும் திட்டமிடுகின்றனர். தெலுங்குகளின் இந்த சதியை உணராத ஒடுக்கப்பட்ட சமூகம் திராவிடர்களுக்கு ஆதரவாக இருப்பது இப்போது புரிகிறதா? இதையெல்லாம் சாதி ஒழிப்பு என்ற நல்லது போல தோன்றும் கருத்துக்களின் அடிப்படையில் கட்டமைப்பதால் மேல் சாதி மக்களில் உள்ள படித்தவர்களும் இந்த தெலுங்குகளின் சதி திட்டத்தை அறியாமல் திராவிடத்திற்கே ஆதரவாக பிரச்சாரம் செய்வார்கள். அப்படியேதான் நடந்தது என்பதை நினைத்தால் வியப்பாக இருக்கிறதா? அந்த அளவுக்கு வந்தேரி ஆளும் வர்க்கம் திட்டமிடும். நம்மை 1000 ஆண்டுகளாக ஆண்ட வந்தேரிகள் அவ்வளவு எளிதில் தங்களது மேலாதிக்கத்தை விட்டுக் கொடுப்பார்களா என்ன? ஆக சாதியை ஒழிக்கிறேன் என்ற பெயரில் அனைவரின் சாதி பட்டங்களையும் ஒழித்து தங்களின் தெலுங்கு அடையாளங்களை மறைத்துக் கொண்டனர். சாதியை ஒழிக்க காதல், கலப்பு திருமணம் என்று தமிழ் குலங்களுக்குள் சண்டையை மூட்டி பகையை வளர்த்தனர். இவர்கள் பேச்சை கேட்டு காதலித்த இளைஞர்கள் தங்களது வாழ்க்கை இழந்து நசிந்தார்கள். ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்காக பேசுவது போல பாசாங்கு செய்வதன் மூலமாக தங்களால் ஒடுக்கப்பட்ட பெருஞ்சாதி மக்களை தங்களுக்கே ஆதரவாக திருப்பிக் கொண்டனர். நல்லதை சொல்லுவது போல் நடித்து ஒரு சமூகத்தை கெடுப்பது என்பது இதுதான். இதைத்தான் ஆங்கிலத்தில் சோசியல் என்ஜினியரிங் என்பார்கள். ஒரு வீடு கட்ட வேண்டுமானால் மண்ணின் உறுதித்தன்மையை அளவிட்டு அதற்கேற்றாற்போல் கடைகால் எடுக்க வேண்டும். எத்தனை மாடிகள் கட்ட வேண்டுமோ அதற்கேற்றாற் போன்று தூண்களின் பரப்பளவையும் கம்புகளின் தடிமத்தையும் தீர்மானிக்க வேண்டும். எத்தனை குடும்பங்கள் வாழப்போகின்றன என்பதன் அடிப்படையில் நீர்த்தேக்கிகளை வடிவமைக்க வேண்டும். இதுபோன்று அனைத்து கோணங்களிலும் விஞ்ஞான ரீதியாக திட்டமிட்டு கட்டுவதே சிவில் என்ஜினியரிங் ஆகும். அதே போல ஒரு சிறுபான்மை வேற்றினம் தான் குடியேறிய தேசத்தின் பேரினத்தை சனநாயக சூழலில் ஆள வேண்டுமானால் அது அதற்கான என்ஜினியரிங் வேலைகளில் இறங்கும். அந்த என்ஜினியரிங் தான் சோஷியல் என்ஜினியரிங் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. நம்மை ஆண்ட வெள்ளையரும் அப்போதைய சூழ்நிலைக்கேற்ப தங்களது என்ஜினியரிங் திறமையை வெளிப்படுத்தினார்கள். அந்த ஆங்கிலேயரையே அசர வைக்கும் சோஷியல் என்ஜினியரிங் உத்திகளை கையாண்ட அசகாய சூரர்கள் தான் நம்மை ஆண்ட தெலுங்கர்கள். தெலுங்கர்கள் தங்களது சோஷியல் என்ஜினியரிங் தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்திய கட்டுமான பொருட்கள் திராவிட கோட்பாடு, சாதி ஒழிப்பு கோட்பாடு, காதல் வளர்ப்பு கோட்பாடு,
பெண்ணிய கோட்பாடு, கருப்பு ஒழிப்பு கோட்பாடு என்பவையே. சோஷியல் என்ஜினியரிங் என்பதன் தமிழாக்கம் சமூக பொறியமைப்பு. எலியை பிடிக்க எலிப்பொறியை உருவாக்கி அதனுள் எலியை வரவழைக்க இனிப்பான தேங்காய் தூண்டு வைத்து எலி பிடிப்பது போலத்தான் இந்த சமூக பொறியமைப்பு. எலிக்கு எப்படி தேங்காய் தூண்டின் உண்மை பொருள் தெரியாமல் மாட்டிக்கொள்கிறதோ அதே போல கள்ளங்கவடமற்ற தமிழ் மக்களும் திராவிடம், சாதி ஒழிப்பு, காதல் போன்ற தேங்காய் துண்டுகளின் சதி மூலம் புரியாது. அப்படித்தான் தமிழராகிய நாமும் கவிழ்ந்தோம். ஆனால் உண்மையிலேயே தீண்டாமையும் சாதி கருத்தியலும் தெலுங்கு விசயநகர பேரரசின் ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் உருவான நோய்களே ஒழிய இவற்றை உருவாக்கியவர்கள் தமிழர்களே அல்ல. அதாவது தமிழகத்தில் நிலவும் தீண்டாமைக்கும் சாதி சிக்கலுக்கும் தமிழகத்தை ஆள வந்த தெலுங்கர்களே காரணம். மீண்டும் சொல்கிறேன், தமிழகத்தில் நிலவும் தீண்டாமைக்கும் சாதி சிக்கலுக்கும் தமிழகத்தை ஆள வந்த தெலுங்கர்களே காரணம். தற்போது நடக்கும் காந்தாரி அம்மன் கோயில் விவகாரமே இதற்கு ஒரு தெளிவான சான்று. வரலாற்று உண்மை இப்படி இருக்க பழியை தமிழ் மீதே சுமத்தி தமிழர்களுக்குள்ளேயே சாதி சண்டையை மூட்டி தங்களால் ஒடுக்கப்பட்ட சாதிகளையே தமக்கு ஆதரவாக மாற்றிக்கொண்ட இந்த சாதிக்குத்தான் சமூக பொறியமைப்பு, அதாவது சோஷியல் என்ஜினியரிங் என்று பெயர். இப்படிப்பட்ட சோஷியல் என்ஜினியரிங் சதிகளை அவர்கள் ஆண்டாண்டு காலமாக செய்து வந்துள்ளனர் என்பதற்கு சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வையே சான்றாக காட்டலாம். 2015 ஏப்ரல் மாதத்தில் தாலி இருக்கும் போராட்டத்தை திராவிடர் கழகம் நிகழ்த்திய செய்தியை யாவரும் அறிவர். தெலுங்குகளின் பொட்டுக்கட்டும் தாலிதான் அடிமை தாலி. தெலுங்குகளாகிய இந்த திராவிடர்கள் ஆந்திராவில் எந்த தாலியையும் அறுத்ததில்லை. ஆனால் இவர்கள் அறுப்பது தமிழர் தாலியைத்தான். தமிழர் கட்டும் தாலி ஒரு பெண்ணின் தற்காப்பை ஒழிய அது அடிமை சின்னமே அல்ல. அதை பற்றி வேறொரு படைப்பு வழியாக விரிவாக சொல்லுகிறோம். தாலி சரியா இல்லையா என்பதற்கெல்லாம் அப்பால் தாலி அறுப்பு நிகழ்ச்சி மூலமாக திராவிடர்களின் உள்நோக்கம் என்ன என்பதைத்தான் இப்பொழுது காணப்போகிறோம். தாலி அறுப்பு நிகழ்வை திராவிடர்கள் அம்பேத்கரின் பிறந்தநாளில் திட்டமிட்டு நிகழ்த்தினர். அம்பேத்கரின் 125வது பிறந்த நாளில் என்று அறிவித்தே செய்தனர். அம்பேத்கருக்கும் தாலி அறுப்பிற்கும் என்ன சம்பந்தம்? அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களின் உரிமைக்காகவும் அவரது பிறந்த நாளில் தாழ்த்தப்பட்டவர்களின் கோயில் கருவறை நுழைவு போராட்டம் நடத்தினால் அது பொருந்தும். திராவிடர் கழக வரலாற்றில் ஆலய கருவறை நுழைவு போராட்டம் நடத்தப்பட்டதே இல்லை என்பதுதான் வரலாறு. ஏனென்றால் பிராமணர்களின் இரகசிய நண்பர்கள்தான் திராவிடர்கள். மேலும் ஒரு காரணம் என்னவென்றால் பெரும்பாலான தமிழக கோயில்களின் அறங்காவலர்கள் தெலுங்கர்களே, கோயில் சொத்துக்களை அனுபவித்தவர்கள் தெலுங்கர்களே. அதோடல்லாமல் தீண்டாமையை உருவாக்கியவர்களே தெலுங்கர்கள் தானே. திராவிடர் கழகம் கருவறை நுழைவு போராட்டத்தை நடத்தாததற்கான காரணம் இப்போது புரிகிறதா? எனவே தெலுங்கர்கள் தமிழர்களை எதிரிகளாக பாவித்ததால் தமிழர்களை சீரழிக்க போராட்டங்கள் நடத்துவார்கள். பெண்ணடிமைத்தனம் என்ற குடும்பத்தில் கலவரம் உருவாக்கி தமிழர் குடும்பங்களை சீரழிப்பார்கள். எனவேதான் வழக்கம் போல தாலி அறுப்பு போராட்டம் திட்டமிடப்பட்டது. ஆனால் தாலி பற்றி அம்பேத்கர் எதுவும் செயலாற்றவில்லையே. அதோடு தாலி என்பது தமிழகத்தின் அனைத்து சமூகத்தின் பண்பாட்டு விடயம். இது தாழ்த்தப்பட்ட மக்களின் தனித்த பண்பாடும் அல்ல. அப்படி இருக்கும்போது அம்பேத்கர் பிறந்த நாளுக்கும் தாலி அறுப்புக்கும் என்ன சம்பந்தம்? உண்மையிலேயே தாலி அறுப்பு நிகழ்வை வெங்காய ராமசாமியின் பிறந்த நாளிலோ அல்லது மண்டையை போட்ட நாளிலோ தான் நிகழ்த்தியிருக்க வேண்டும். பொதுவான நாள் ஒன்று வேண்டுமானால் வெங்காய விலை உச்சத்தில் இருக்கும் காலத்தில் கூட நடத்தலாம். ஆனால் தாலி அறுப்போடு எந்த சம்பந்தமும் இல்லாத அம்பேத்கர் பிறந்த நாளை திராவிடர்கள் தேர்ந்தெடுத்தது ஏன்? வேறென்ன, அவர்களின் சோஷியல் என்ஜினியரிங் தான். தாலி அறுக்கும் போராட்டத்தை தலித்துகளின் தலைவரான அம்பேத்கரின் பிறந்தநாளில் நிகழ்த்துவதன் மூலமே தலித்துகளுக்கும் மற்ற சாதிகளுக்குமான ஒரு பகையாக திராவிடர்கள் திட்டமிட்டு தூபம் போடுகின்றனர். இது அவர்களின் முதல் அறுவடை. அடுத்து தாலியறுப்பு போராட்டத்தை எதிர்த்து தமிழர்கள் ஆர்ப்பாட்டமோ கலவரமோ செய்தால் அதை அம்பேத்கருக்கு எதிரான போராட்டமாக உணர்வு ரீதியாக மடைமாற்ற முடியும். இது இவர்களின் இரண்டாவது அறுவடை. இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் உண்டு. தாலியறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு ஹலால் செய்யப்பட்ட மாட்டுக்கறி பிரியாணி வழங்கப்படும் என்று சுவரொட்டிகள் மூலம் அறிவித்திருந்தனர். இதையும் ஆய்வு செய்வோம். ஹலால் என்பது முஸ்லிம் மதம் சம்பந்தப்பட்ட விவகாரம். கடவுள் இல்லை, மதம் இல்லை என்கிற திராவிடர்களுக்கு ஹலால் செய்யப்பட்ட பிரியாணியின் அவசியம் என்ன? திராவிடர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முஸ்லிம்களே, உங்களது மதத்தையும் அதன் நம்பிக்கைகளையும் நாங்கள் முற்றாக ஆதரிக்கிறோம். எனவே போர்க்குணம் பொருந்திய நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதே. அதோடு தமிழர் தாலி அறுப்பதற்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இஸ்லாமியர் ஏன்
தமிழர் தாலி இருக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கலந்து கொள்வதாய் இருந்தால்தானே ஹலால் பிரியாணி தேவைப்படும். இவற்றுக்கெல்லாம் ஒரே விடைதான். அம்பேத்கரின் பிறந்த நாளில் தாலியறுப்பு நிகழ்த்துவதன் மூலம் தாழ்த்தப்பட்டவர்களை தங்களின் ஆதரவு சக்தியாகவும் தமிழர்களின் எதிரியாகவும் சித்தரிக்க முயல்கின்றனர். ஹலால் பிரியாணி மூலமாக இஸ்லாமியர்களுக்கு தங்களுக்கு ஆதரவு சக்தியாக திரட்டுகின்றனர். தாலியறுப்பு நிகழ்வு மூலமாக தலித் உட்பட தமிழர் குடும்பங்களை கெடுக்கின்றனர். ஒரே கல்லில் 3 மாங்காய். இது தானையா சோஷியல் இன்ஜினியரிங் என்பது? ஆண்டாண்டு காலமாய் இப்படியாக இவர்கள் சோஷியல் இன்ஜினியரிங் செய்தே தமிழர்களை நாசப்படுத்தி வந்துள்ளனர். ஆக திராவிடர் கழகம் என்பது ஒரு அயோக்கிய இழிவான இல்லுமினாட்டி கும்பல் என்பதே உண்மை. தமிழினத்தை அனைத்து வகையானும் அழிக்க வேண்டும் என்பதே அவர்களின் மறைமுக திட்டம். இவர்களின் சோஷியல் இன்ஜினியரிங் இதோடு முடியவில்லை. ஒரு சிறுபான்மை இனம் பெரும்பான்மையை ஆள வேண்டின் அது பெரும்பான்மை இனத்தினுள் கலகத்தை மூட்டிக்கொண்டே இருக்கும். அந்த கலகமும் ஒரு நல்லது போல தெரியும் கருத்தின் அடிப்படையிலேயே தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் கலகம் மூட்டுபவர்கள் சிறுபான்மையராயிற்றே. அதற்கு சாதி கருத்தியல் பயன்பட்டது என்று பார்த்தோம். சாதி கருத்தியல் மூலம் ஒடுக்கப்பட்ட சாதிகளை தங்கள் பக்கம் தெலுங்கர்கள் திருப்பிக் கொண்டாலும் சனநாயக சூழலில் அது மட்டும் போதாது. மேல் சாதிகளிலும் தங்களுக்கு வாக்கு வங்கி வேண்டும். அதற்கு அவர்கள் பயன்படுத்திய தந்திரம்தான் பெண்ணுரிமை. தமிழர்கள் பெண்களை தெய்வமாகவே பார்த்தனர். காளி, பச்சையம்மா, லட்சுமி, சரஸ்வதி, கங்கையம்மா போன்ற அனைத்து பெண் தெய்வங்களும் தமிழர்கள் உருவாக்கிய தெய்வங்களே. உலகிலேயே பெண்பார்ப்புலவர்கள் இயற்றிய ஆதி இலக்கியங்கள் தமிழில் மட்டும்தான் உள்ளன. இதனால் பெண்களுக்கு தமிழ் சமூகத்தில் கல்வி அளிக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். மடலேறுதல், சுயம்வரன், ஏறு தழுவி மனம் சூழுதல் போன்ற பல தமிழர் பண்பாட்டு கூறுகள் பெண்களுக்கு தமிழர் சமூகத்தில் நிலவிய மேன்மையை வெளிப்படுத்தும். ஆரிய பிராமணர்கள்தாம் பெண்களை இழிவாக மதித்தவர்கள். தெலுங்கு ஆரியர்களும் தெலுங்கர்களும் இங்கு வந்த பிறகுதான் இங்கே பெண்ணின் நிலை சற்று தாழ்ந்தது. இதை சற்று ஆழ்ந்து கவனிப்போம். தெலுங்கு பாளையப்பட்டு ஜமீன் மைனர்கள் பெரும்பாலும் பொம்பளை பொறுக்கிகளாகவே இருந்தனர். இதற்கு காரணம் ஆளப்பட்டவர் தமிழர், ஆண்டவர் தெலுங்கர். இவர்கள் கண்களில் அழகான பெண்கள் பட்டுவிட்டால் அவர்களை அரண்மனைக்கு அழைத்து வந்து அடைந்து விடுவார்கள். அப்படி அழைக்கப்பட்ட பல பெண்களை அவரது பெற்றோர்களை கொன்ற வரலாறும் அப்படி கொல்லப்பட்ட பெண்களை தெய்வமாக தொழுத வரலாறும் தமிழ் மண்ணில் நிறையவே உண்டு. இவை பதிவு செய்யப்பட்ட வரலாற்று உண்மைகள். இதை உறுதிப்படுத்தும் வகையாகவே தெலுங்கர் ஈவே ராமசாமி நாயுடு தனது மைனர் பருவத்தில் பல பெண்களை வசியப்படுத்தியே வாழ்ந்துள்ளார். அரசியலுக்கு வந்த பிறகும் ஆரம்ப காலத்தில் தடித்த நாக்கு கொண்ட வெங்காயம் தனது அரைநான் கயிறு படாத பெண்களே ஈரோட்டில் இல்லை என்று பகிரங்கமாக பேசி அதனால் பெண்ணி அமைப்புகள் அவரது வீட்டின் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்த வரலாறும் உண்டு. வெங்காயத்தின் இளமை காலம் வேசிகளின் வீடுகளிலே கழிந்தது என்பதும் மறுக்க இயலாத உண்மைகள். மீண்டும் சொல்கிறேன், ஈவே ராமசாமி நாயுடுவின் இளமை காலம் வேசிகளின் வீடுகளிலேயே கழிந்தது என்பது மறுக்க இயலாத உண்மை. வெங்காயத்தின் வாழ்க்கை கதையை சில வருடங்களுக்கு முன்பு திரைப்படமாக்கிய போர்க்கிகள் இந்த உண்மையை சாதுரியமாக திரித்து கூறினர் என்பது அந்த படத்தை பார்த்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். வெங்காய ராமசாமி போன்ற தெலுங்கு மைனர்களுக்கு அஞ்சியே பெண்களின் நடமாட்டங்களை குறைத்தும் வயலுக்கு வரும் முன்பே குழந்தை திருமணங்களும் செய்வித்தனர் தமிழர்கள். தமிழர்கள் நாசமாய் போனது ஆரிய திராவிட கூட்டு களவாணிகளால் தான், சந்தேகமே வேண்டாம். உண்மைகள் இப்படி இருக்க பெண்ணடிமைத்தனத்துக்கும் தமிழர்களே காரணம் என்பது போல காட்டி தமிழர் குடும்பத்துக்குள்ளும் கலகம் விளைவித்தனர் தெலுங்கர்கள். அதனால் ஓரளவுக்கு பெண்களின் அரசியல் ஆதரவையும் பெற்றனர். ஆனால் இவர்கள் பேசியது உண்மையான பெண்ணியம் அல்ல. உரிமையை பேசுகின்ற போது பொறுப்பையும் கடமையையும் பேச வேண்டும். பொறுப்பற்ற உரிமை ஒரு இனத்தின் அழிவில்தான் முடியும். அதுதான் இன்று இங்கு நடைபெறுகிறது. அமெரிக்க பெண்களை கெடுத்தவர்கள் இல்லுமினாட்டிகள். தமிழக பெண்மையை கெடுத்தவர்கள் அவர்களின் தமிழக ஏஜெண்டுகளான திராவிடர்கள். பெண்ணுரிமை பேசிய வெங்காயம் கடைசி வரை பெண்களை இழிவாகவே நடத்தினார் என்பதற்கும் நிறைய ஆதாரங்கள் உள்ளன. இவர்கள் பேசிய பெண்ணுரிமை ஒரு வெளி வேடம் மட்டுமே. பெண்ணுரிமை என்ற பெயரில் கற்பு என்ற தமிழர் கோட்பாட்டையும் அழித்தனர். ஆதி தமிழ் சமூகத்தில் கற்பு என்பது ஆண் பெண் இரு பாலாருக்குமே பொதுவானதாக இருந்தது. அது ஒரு நல்ல குடும்பத்தின் அடிப்படை தேவை. சமீபத்தில் ஒரு வழக்கறிஞரின் மனைவி தனது கள்ளக்காதலனின் துணையோடு தனது கணவனை கொலை செய்தார். அவள் தனது கள்ளக்காதலனோடு பேசிய ஒளிநாடாவே கற்பின் அவசியத்தை வெளிப்படுத்தும் ஒப்பற்ற ஆவணம். தெலுங்கர்கள் பேசிய நாத்திகம், பெண்ணுரிமை, கற்பு ஒழிப்பு, தமிழ்மொழி அழிப்பு, தமிழர் பண்பாட்டு அழிப்பு, தமிழர் வரலாற்று மறுப்பு ஆகியவற்றுக்கு வேறொரு மிகப்பெரிய பரிமாணமும் உண்டு. அதுதான் இல்லுமினாட்டி எனும் உலகம் தழுவிய அயோக்கிய கும்பல். இல்லுமினாட்டிகளை அடியொட்டி உருவாக்கப்பட்ட அமைப்பே திராவிடர் கழகம். இதற்கு உறுதியான ஆதாரங்கள் உள்ளன. இப்படியாக தமிழர்களை ஆளும் வர்க்கமான தெலுங்கர்கள் தங்களுக்கு இசைவாக மாற்ற அவர்களுக்கு ஒரு சமூக இயக்கம் தேவைப்பட்டது. அதற்கு பெயர்தான் திராவிடர் கழகம்.
ஆரிய பிராமணர்களின் அப்போதைய அதீத மேலாண்மையும் அவர்களை தெலுங்கர்கள் எதிரிகளாக காட்டியதாலும் திராவிடர் கழகம் சொன்னது அத்துணையும் உண்மை என்று தமிழர்கள் நம்ப ஏதுவாயின. இமாலய பொய்களை உண்மை போல் நிலைநாட்டவே வெங்காய ராமசாமி எனும் தெலுங்கு பலிஜா நாயுடு ஒரு வாரத்தில் 3 பொதுக்கூட்டங்கள் என்ற முறையில் தனது வாழ்வின் இறுதி வரை பிரச்சாரம் செய்து மாண்டார். பிரச்சார பலத்தோடு தொடர்ந்து சொல்லும் பொய் உண்மையாகிவிடும் என்று அறிந்தவர்கள் தானே ஆளும் வர்க்கம். எனவே தெலுங்கர்கள் அவரை போற்றி கொண்டாடுவதில் வியப்பேதும் இல்லையே. மேற்கூறியவற்றின் அடிப்படையில் அப்பட்டமான பொய்களால் திராவிடம் என்ற மாயை தமிழர்களிடத்தில் திணித்து தெலுங்கரும் ஆரியரும் தொடர்ந்து தமிழரை ஆள திராவிட இயக்கம் என்ற தேர்தலுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் தேவைப்பட்டது போல தமிழர்களை திராவிட மாயிலிருந்து மீட்டு சாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரே இனமாக தமிழர்களை ஒன்றிணைக்க தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக இயக்கமே இன்றைய முதன்மை தேவை. தமிழ் சமூகத்தில் சாதி என்ற அமைப்பே இருந்ததில்லை என்று சொன்னோம். ஆமாம், இங்கே தொழில் குலங்கள் மட்டுமே ஆதியில் இருந்தன. உழவர், தச்சர், குயவர், கொல்லர், பொற்கொல்லர், சாணர், செட்டி, அரசன், படையாள், கோனார், குறவர், பரதவர் போன்ற எண்ணற்ற தொழிற்குலங்களே ஆதியில் இருந்தன. இவர்களுக்குள் பிறப்பு சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததில்லை. 2500 வருடங்களுக்கு முன்பே கள் இறக்கும் சாணரின் மொந்தைகளில் சொந்தக்காரர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது என்ற செய்தி அன்று கல்வி பரவலாக இருந்த உண்மையை பறைசாற்றும். தமிழகத்தின் அனைத்து குலங்களும் சங்ககால தமிழ் இலக்கியத்திற்கு பங்களித்திருந்தனர் என்ற உண்மை அன்றிருந்த பாகுபாடற்ற தமிழ் சமூகத்தை வெளிப்படுத்தும். அன்றிருந்த தொழில் குலங்களில் உழவரே அதிகமாக இருந்தனர். அவர்கள் நில உடைமையும் பெற்றிருந்தனர். அந்த நிலங்கள் அவர்களின் முன்னோர்கள் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு காடுகளை அடித்து உருவாக்கிய நிலங்கள். உழவர்கள் நாள் முழுவதும் வெயிலில் வேலை செய்வதால் கருப்பாகவும் இருந்தனர். அவர்கள் மூச்சிறைக்க கடின உழைப்பு செய்ததால் அவர்களின் மூக்கு துவாரங்கள் சற்று பெருத்திருந்தன. மற்ற நூற்றுக்கணக்கான தொழிற்குலங்கள் வைசியர் என்று அழைக்கப்பட்டனர். அதாவது வைத்து ஈபவர்கள் என்ற பொருளில் வைசியர் என்று அழைக்கப்பட்டனர். ஆங்கிலத்தில் ஸ்டாக்கர்ஸ் அண்ட் ப்ரொவைடர்ஸ் என்று அழைப்பார்கள். வைத்து ஈபவர், வையர், வைசியர். இந்த தொழிற்குலங்கள் நிழலில் மரத்தடியிலோ கொட்டகைக்குள்ளோ அல்லது வீட்டினுள்ளோ பணியாற்றியதால் கருப்புக்கும் வெண்மைக்கும் இடைப்பட்ட மாநிறங்களில் இருந்தனர். செட்டியார்கள் உட்பட குயவர், கொல்லர், நெசவாளர், தச்சர் போன்ற நூற்றுக்கணக்கான தொழிற்குலங்களே வைசியர் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களில் தரகு வியாபாரம் செய்யும் செட்டியார்களை சற்று அலசுவோம். இவர்கள் பெரும்பாலும் கல்லாவில் அமர்ந்தபடி நிழலில் வேலை செய்வதால் உடல் உழைப்பு இல்லாததால் மாநிறத்துடனும் பருத்தும் தொந்தியுடனும் காணப்படுவர். இவர்கள் வீட்டு பெண்களும் உடல் உழைப்பு அதிகமில்லாததால் மாநிறத்துடனும் பருத்தும் தொந்தியுடனும் காணப்படுவர். ஏற்கனவே வெயிலில் உழைக்கும் உழவர்கள் கருத்தும் கடின உழைப்பால் சீரான உடல் அமைப்பும் அகண்ட மூக்கும் கொண்டிருப்பர் என்று கண்டோம். இவற்றிலிருந்து தொழில் குலங்களுக்கு அவர்களின் தனித்தனி தொழில்கள் சார்ந்து சாயல்கள் உருவாகின என்பது புரிகிறது. இந்த சாயல்களை வைத்தே அவர்களின் குலத்தை கணித்துவிட முடியும். இந்த சாயல்களே சாதிகளாக சித்தரிக்கப்பட்டன. சாயல் என்று சொல்லி சாதி என்று மருவி இருக்கிறது. இந்த தொழிற்குலங்கள் எல்லாம் மக்கள் தொகையில் சிறியனவாகவே ஒவ்வொன்றும் இருந்தன. இந்த தொழிற்குலங்களுக்கு தொழில் சார்ந்த அறிவு, பண்பாட்டு கூறுகள், கடமைகள் இருந்ததால் தத்தமது குலங்களுக்குள்ளேயே அகம நபரவும் இருந்தன. இதுதான் இயற்கையானது, சரியானது. இதில் தவறேதும் இல்லை. வேறு குலங்களிலிருந்து பெண் எடுத்தால் தாம் குலத்தொழிலில் பாதிப்பு வரும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இதை சற்று விரிவாக பார்ப்போம். உழவு செய்யும் பெண் அதிகாலையில் எழுந்திருப்பாள். மாட்டுத் தொழுவில் சாணங்களை அகற்றுவாள், பால் கறப்பாள், வீட்டை சுத்தம் செய்வாள், கோலம் போடுவாள், உணவு சமைப்பாள், வயலில் வேலை செய்யும் ஆட்களுக்கு உணவு சுமப்பாள், வயலில் நாற்று நடுவாள், களை எடுப்பாள், அறுவடை செய்வாள். அவளுக்கு விவசாய தொழில்நுட்பம் அத்துபடி. ஆனால் செட்டியார் வீட்டு பெண் நிழலில் அமர்ந்து கடைசரைக்கை சுத்தம் செய்வாள், பொட்டலம் போடுவாள், தனது குடும்பத்திற்கு மட்டும் சமைப்பாள், தங்களது கடையின் வரவு செலவு கணக்கு பார்ப்பாள். இப்படி மென்மையாகவே பணி செய்து பழகிய செட்டியார் வீட்டு பெண்ணை ஒரு உழவன் திருமணம் செய்தால் அவன் நாசமாய் போவான் என்பதுதானே யதார்த்தம். எனவே அகமன உறவு என்பது சாதி பகைக்கான சான்றில்லை, இல்லவே இல்லை. தத்தமது குலங்களுக்குள்ளேயே மன உறவு என்பதே சரியானதாக இருந்தது. இப்போது பெரும்பாலான குலத்தொழில்கள் அழிந்து பொதுவான தொழிற்கல்வி மூலமாக எல்லோரும் எல்லா தொழில்களிலும் ஈடுபடுவதால் எதிர்காலத்தில் அகமன உறவு அறவே இல்லாமல் போகும். அது தானாகவே ஏற்படும். இதற்காக இயக்கம் நடத்த தேவையில்லை. அனைத்து குலங்களும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்தால் அனைத்து குலங்களின் சமூக அந்தஸ்து உயர்ந்து பாகுபாடில்லாத சமூகம் இயல்பாகவே அமையும். இது வெங்காய ராமசாமிகளுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் சாதி ஒழிப்பு என்று தெலுங்கு கூட்டம் தமிழகத்தில் டமாரம் அடித்தது சாதியின் பெயரால் தமிழர்களை பிரித்து சண்டையிட வைத்து சிறுபான்மையினராகிய தாங்கள் தமிழ்நாட்டை சனநாயக காலத்திலும் தொடர்ந்து ஆளவே.
அவர்களின் சாதி ஒழிப்பு நாடகத்திற்கு இன்னும் ஒரு பரிமாணமும் உண்டு. தமிழர்களின் வரலாறு என்பது தமிழ் குலங்களின் ஒட்டுமொத்த வரலாறே. எனவே சாதியை ஒழிக்கிறேன் என்று குல வரலாறுகளை ஒழித்தால் தமிழரின் வரலாற்றை அழித்தொழித்ததாக அமையும். குலப்பட்டங்களையும் அவை சார்ந்த வரலாற்றை மீட்டெடுத்தால்தான் தமிழரின் உண்மை வரலாற்றை மீட்டெடுக்க முடியும். எனவே தமிழரின் உண்மை வரலாற்றை அறியாமல் தடுக்கவே சாதியை ஒழிக்க அத்துணை கடினமாக உழைத்தனர் திராவிடர்கள். தனது வரலாறு அறியாத இனம் தனது அடிமைத்தனத்திலிருந்து மீளவே மீளாது. இப்போது புரிகிறதா திராவிடத்தின் சாதி எதிர்ப்பு நாடகத்தின் குறிக்கோள்? இங்கு ஆள வந்த தெலுங்கரும் ஆரிய பிராமணரும் சேர்ந்து கொண்டு அதுவரை வாழையடி வாழையாக பல்லாயிரம் ஆண்டுகளாக நில உடைமையாளராக இருந்த உழவர்களின், அதாவது பள்ளர் பழைய நிலங்களை நிலமனைத்தும் அரசுக்கே சொந்தம் எனும் புதிய வஞ்சக சட்டத்தால் பறித்து கொண்டு அவர்களை தங்களது நிலங்களிலேயே கூலி தொழிலாளர்களாகவும் மாற்றினர். ஈழத்தில் இன்றும் இது நடைபெறுகிறது என்பது உற்று நோக்க கடவுது. ஈழத்தில் தமிழரின் நிலம் பறிப்பவரும் சிங்களராக வேடமிடும் இலங்கை தெலுங்கரே. இப்படியாக நிலம் பறிக்கப்பட்டவர்கள் மீண்டும் திரண்டெழுந்து தங்களது நிலங்களை மீட்டெடுக்கா வண்ணம் உழவர்களை தீண்டத்தகாதவர்களாகவும் அறிவித்தனர். வந்தேரி யூத பிராமணன் வெள்ளையன், வெயிலில் உழைக்கும் உழவன் கருத்தவன் கரு நிறத்தை சாதுரியமாக பயன்படுத்தி அவர்களை தீண்டத்தகாதவர்களாக அறிவித்து யூத பிராமணர் உருவாக்கிய கொடிய மனு தர்மத்தை அவர்களின் மீது பாய்ச்சியதால் அவர்களால் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாமல் கீழ்நிலையிலேயே இருந்தனர். இன்றும் இருந்து கொண்டுள்ளனர். அதனால் போராடும் வலு இல்லாமல் தங்களிடமிருந்து தெலுங்கர்கள் பறித்த நிலங்களை மீட்க திராணியற்றவர்களாக வந்தியர்களின் நீண்ட ஆட்சியில் தொடர்ந்து கீழ்நிலையிலேயே இருந்தனர். அனைத்து தமிழ் குலங்களும் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாமல் போனதற்கு மனு தர்மமும் நால்வர்ண கோட்பாடும் காரணமாயின. ஏற்கனவே உழவர் கருப்பர் என்றும் வணிகர் மாநிறம் என்றும் இருந்த தமிழ் நிலத்தில் யூத பிராமணர்களின் வருகைக்கு அப்புறம் அவர்களின் வெண்ணிறத்தினையும் உள்ளடக்கி தோளின் நிறத்தின் அடிப்படையில் வர்ண கோட்பாடும் பிறப்பின்படி ஏற்றத்தாழ்வும் தமிழர் மீது திணிக்கப்பட்டன. இங்கே வந்தேரி வெள்ளை பிராமணர் முதன்மை வர்ணமாகவும் ஆளவந்த தெலுங்கர்கள் சத்தியர்கள் எனும் இரண்டாம் வர்ணமாகவும் மாநிலம் கொண்ட தமிழ் வணிகர்கள் மூன்றாம் வர்ணமாகவும் கருத்து நிறம் கொண்ட கூலிகளாக்கப்பட்ட வேளாளர்கள் சூத்திரர் என்ற புதிய அடையாளத்தோடு நான்காம் வர்ணமாகவும் கற்பித்து அந்த படிநிலைப்படியே அவர்களின் சமூக அந்தஸ்தும் வரையறுக்கப்பட்டது. இப்படியாகத்தான் தொழிற்குலங்களாக இருந்த தமிழ் சமூகம் வந்தேரிகளால் தீண்டாமையோடு கூடிய பிறப்பின் வழி சாதிய சமூகமாக தெரிந்தது. எனவே தீண்டாமையும் பிறப்பு வழி ஏற்றத்தாழ்வும் வந்தேரிகளால் உண்டானதே தவிர தமிழ் மண்ணில் உருவானவை அல்ல. தமிழ் மண்ணில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கலாமே ஒழிய தீண்டாமையும் பிறப்பு வழி ஏற்றத்தாழ்வும் வந்தேரிகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவையே. சற்றே எண்ணி பாருங்கள். வேளாளரான பறையரும் பள்ளரும் கருப்பாயிருந்தாலும் நிலச்சுவார்ந்தார்களாகவும் பொருளாதார பலமும் உள்ளவர்களாகவும் மற்ற தொழிற்குலங்களை வாழ வைக்கும் பெருங்குலங்களாக இருந்த பொழுது அவர்கள் எப்படி தீண்டத்தகாதவர்களாக ஆகியிருக்க முடியும்? முடியவே முடியாது. தச்சர், கொல்லர் போன்ற ஏராளமான தொழிற்குலங்கள் வேளாளருக்கே, அதாவது பறையர் பள்ளருக்கே பணி செய்து வாழ்ந்தன. எனவே வந்தேரி அரசுகளுக்கு முன்பு தமிழகத்தில் தீண்டாமையோ சாதி ஏற்றத்தாழ்வோ இருந்ததில்லை. வந்தேரி அரசுகள் பள்ளர் பறையர்களின் நிலங்களை பிடுங்கிக் கொண்டு அவர்களின் கருநிறத்தை பயன்படுத்தி தீண்டத்தகாதவராக்கி மனு தர்மத்தையும் அவர்கள் மீது பாய்ச்சியதால் தான் இன்றைய கீழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இப்போது இந்த வரலாற்று உண்மைகளை பட்டவர்த்தனமாக அறிந்துள்ள நாம் தமிழர்களை ஓரினமாக திரட்ட வேண்டும். பிறப்பு வழி சாதி ஏற்றத்தாழ்வுகள் என்பது தமிழரிடத்தில் இல்லை என்ற புரிதலை உருவாக்க வேண்டும். இது நமது முதல் கடமை. பிறப்பின் வழி தமிழகத்தில் இருப்பது மூன்றே சாதிகள்தான். அது ஆரியம் எனும் யூத சாதி, திராவிடம் எனும் தெலுங்கர் சாதி, தமிழர் சாதி என்பவையே. தமிழருக்குள் சாதி படிநிலைகள் இல்லை என்பதுதான் ஆழமான உண்மை. இந்த வரலாற்று உண்மைகளை புரிய வைத்தால்தான் உண்மையிலேயே தீண்டாமையை ஒழிக்க முடியும். சோஷியல் என்ஜினியரிங், அதாவது சமூக பொறியமைப்பு பற்றி சொன்னேன். அதன்படி சாதி கருத்தியலை எப்படியெல்லாம் தெலுங்கர்கள் பல கோணங்களில் சோஷியல் என்ஜினியரிங் உத்திகளாக கையாண்டு நம்மை வீழ்த்தினார்கள் என்று பார்த்தோம். வந்தியர்கள் ஆள வேண்டுமானால் ஆளப்படும் சமூகம் அடிமை உளவியலை நிலையாக பெற்றிருக்க வேண்டும். அதற்கான முன் தேவை ஒரு சமூகம் தன்னை பற்றி இழிவாக எண்ண வேண்டும். தனது மொழி, பண்பாடு, ஆன்மீகம் என்று அனைத்தையுமே தமிழர்கள் இழிவானதாக கருத வேண்டும். தமிழரின் ஆன்மீகத்தை ஆரியர் சிதைத்த நிகழ்வை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தமிழரது மொழி, ஆன்மீகம்,
பண்பாடு என்று அத்தனையையும் கொச்சைப்படுத்தி இடைவிடாது தெலுங்கர்கள் பிரச்சாரம் செய்தனர். அவர்களது நோக்கம் தமிழர் தனது தன்மானத்தை இழந்து அடிமைகளாகவே தொடர வேண்டும் என்பதே. ஆனால் இதையெல்லாம் தமிழரின் தன்மானத்தை மீட்கவென்றி அவர்கள் பிரச்சாரம் செய்ததுதான் உச்சகட்ட காமெடி. என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. காமெடி தாங்க, காமெடியே தான். தமிழர்களை வைத்து தெலுங்கர்கள் காமெடி செய்துள்ளனர் என்பது மட்டும் பேருண்மை. தமிழர்கள் தங்களது காட்டுமிராண்டி மொழியை முற்றாக விட்டொழித்து ஆங்கிலம் கற்று முன்னேறி ஆங்கிலத்திலேயே பேசி தன்மானத்தோடு வாழ வேண்டுமாம். வெங்காய ராமசாமியின் அறிவுரைப்படி வேலைக்காரியிடமும் தமிழில் பேசிவிடக்கூடாதாம். அதாவது நம்மை அடிமைப்படுத்தி ஆள வந்த மாற்றான் மொழி பேசி வாழ்வது தன்மானமாம். காமெடி தானே. ரஷ்யாவுக்கு சென்று வந்த வெங்காய ராமசாமிக்கு, பிரான்சிலே நிர்வாண இயக்கத்தில் பங்கு கொண்ட வெங்காய ராமசாமிக்கு அந்த நாடுகளிலெல்லாம் அந்தந்த மொழிகளிலேயே கல்வி கற்று சாதனைகள் புரிந்து வருகின்றனர் என்பது தெரியாதா? தமிழில் கற்று சாதனைகள் புரிய முடியாது என்பதை வெங்காயம் நிரூபித்ததா? அப்படி இருக்கும்போது ஆங்கிலம் கற்கச் சொன்னது ஏன்? உண்மை என்னவென்றால் தமிழ் மொழியை அழிப்பதே தெலுங்கரின் அடிப்படை திட்டம். ஆள வந்த வந்தேரி தெலுங்கர்கள் அடையாளமற்றவர்கள். அதாவது அவர்கள் தெலுங்கரும் அல்லர், தமிழரும் அல்லர். ஆனால் தமிழன் தமிழ் பேசும் வரை தமிழனுக்கு அடையாளம் உண்டு. தமிழனுக்கு தனி அடையாளம் உள்ளவரை ஆள வந்த தெலுங்கனுக்கு அடிவயிற்றில் கலக்கம். எனவே ஆங்கிலத்தை காட்டி தமிழ் மொழியை அழித்து தமிழனை மொழியற்றவனாக மாற்ற முற்பட்டதும் தமிழரது அடையாளத்தை அழிக்கும் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் திட்டமே. இப்படியாக திராவிட இயக்கம் தமிழரின் தன்மானத்தையும் இனப்பெருமைகளையும் திட்டமிட்டு அழித்துள்ளது. தன்மதிப்பில்லாத இனம் அடிமைத்தலையிலேயே கட்டுண்டிருக்கும். எனவே தமிழரின் தன்மானத்தை முதலில் மீட்க வேண்டும். அதற்காக தமிழரின் உண்மையான பெருமைகளை கண்டறிந்து தமிழர்களிடம் பரப்ப வேண்டும். உலகின் மூத்த கொடியும் தமிழரே, மூத்த மொழியும் தமிழே. ஆழிப்பேரலை வந்த பிறகே தமிழர்கள் உலகெங்கும் பரவி பலவேறு இனங்களாக தெரிந்தனர். அப்படி அவர்கள் பிரிந்து செல்வதற்கு முன்பே தமிழினம் அரிய பல மேன்மைகளை பெற்றிருந்தது. பிரிந்த பிறகும் தமிழினம் அறிவுத்துறையில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தது. ஆதிசிவன் எனும் உலகின் முதல் சித்தரும் தமிழரே. சித்தர்கள் ஆதி உலகின் விஞ்ஞானிகள். திருமாலுக்கு நிகரான ஒரு விஞ்ஞானியை இன்று வரை உலகம் கண்டதில்லை. ஆமாம், 3000 வருடங்களாக அவருக்கு நிகரான ஒரு விஞ்ஞானி இன்று வரை உருவாகவில்லை. உலகின் ஆய கலைகள் அனைத்தையும் உருவாக்கியவர்கள் தமிழ் சித்தர்களே. உலக நாகரிகத்திற்கு தமிழ் சித்தர்கள் அறிவு, ஞானம், மொழி, விஞ்ஞானம், தொழில்நுட்பம், கலாசாரம், ஆன்மீகம், வாழ்வியல் என்று அனைத்து துறைகளிலும் ஆற்றிய பங்கை மீட்டெடுத்து அவற்றை தமிழர்களிடத்தில் பரப்பி அவர்களின் தாழ்வு மனப்பான்மையை ஒழிக்க வேண்டும். அடிமைப்படுத்தப்பட்ட இனம் மீண்டும் தழைக்க இவை இன்றியமையாதவை. இதற்கான ஆய்வுகளை கணிசமான அளவில் தமிழர் உலகம் ஏற்கனவே செய்துள்ளது. இன்னும் ஆய்வு செய்ய வேண்டிய துறைகளும் ஆய்வு புலங்களும் மலை போல் தெரிகின்றன. கணிசமான அறிஞர்களை ஒருங்கிணைத்து இந்த ஆய்வுகளை நடத்த வேண்டிய தேவையுள்ளது. உலக வரலாறு என்பதே தமிழர் வரலாறு தான். அப்படி இருக்க தமிழர்களுக்கு வரலாறே இல்லை என்று திராவிடம் தீவிரமாக பிரச்சாரம் செய்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். தமிழ் மொழி சிவன், முருகன், திருமால் போன்ற உன்னதமான சித்தர்களால் சீரமைக்கப்பட்டு ஒரு அற்புதமான மொழியாக உருவாகியுள்ளது. இப்படிப்பட்ட உலகின் ஒரே சீரிய மொழியான தமிழைத்தான் திராவிடம் காட்டுமிராண்டி மொழி என்று பிரச்சாரம் செய்தது. அழித்துவிடவும் துடிக்கிறது. இவையெல்லாம் தெலுங்கர்கள் தெரிந்தே செய்த தீங்குகள். இது மட்டுமல்ல, பிராமணன் இல்லாத சுடுகாடு அளவுக்கு ஒரு இடம் தமிழர்களுக்காக கிடைத்தால் போதும் என்று பிராமண பூச்சாண்டி காட்டிக்கொண்டே தமிழரது நிலங்களை மலையாளிகளுக்கும் கன்னடர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் விட்டு கொடுத்து தமிழரது சொந்த நிலப்பரப்பை பாதியாக குறைத்தனர் திராவிடர்கள். தமிழரின் நிலங்களெல்லாம் மலையாளிக்கும் கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் என்று சூறையாடப்பட்டது நம்மோடு வாழ்ந்து கொண்டே நம்மை அடித்துக் கொண்டிருக்கும் தெலுங்கு அரசியல் வியாதிகளால் தான். இது ஒரு இமாலய துரோகம். குறைந்தது நிலம் மட்டுமல்ல, தமிழர் மக்கள் தொகையும் தான். விட்டு கொடுக்கப்பட்ட நிலங்களில் வாழ்ந்த பல கோடிக்கணக்கான தமிழர்கள் மலையாளிகளாகவும் கன்னடர்களாகவும் தெலுங்குகளாகவும் மாற்றப்படுவார்கள். நிலங்களை இழந்ததால் பொருளாதாரத்தை இழந்தோம். மக்களை இழப்பதால் நம் இனத்தின் அடிப்படை வலிமையையும் போராடும் ஆற்றலையும் இழக்கிறோம். ஆனால் நமது பகையோ பொருளாதாரத்தையும் போராடும் வலிமையையும் நம்முடைய இழப்பிலிருந்தே பெறுகிறது. பிராமணன் இல்லாத சுடுகாடு என்ற தேங்காய் துண்டை காட்டி எவ்வளவு பெரிய சக்கர வியூகத்தை வகுத்திருக்கிறார்கள் பாருங்கள். இதைத்தான் சோஷியல் இன்ஜினியரிங் என்பார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், தமிழகத்தில் பிராமணரின் எண்ணிக்கை வெறும் 1.5%. உடனிருந்தே ஏமாற்றியவர்கள் தெலுங்கு ஆளும் வர்க்கம். வெள்ளந்திகளாக ஏமாந்து கொண்டே இருந்தவர்கள் அடிமை தமிழர்கள். ஈழ இனப்படுகொலை நடந்திருக்காவிட்டால் இந்த தெலுங்கு ஆரம்பர்களிடம் நாம் தொடர்ந்து ஏமாந்து கொண்டே இருந்திருப்போம். ஈழ அழிவு தமிழினத்தின் ஒட்டுமொத்த அழிவை தடுத்துள்ளது.
கெட்டதிலும் ஒரு நல்லதென்பது இதுதான். இலங்கையின் ஆளும் வர்க்கம் ஒரிஜினல் சிங்களவர் அல்லர். இலங்கையின் ஆளும் வர்க்கம் சிங்களவர் போன்று வேடம் போடும் தெலுங்கு ஆளும் வர்க்கமே. தமிழகத்தை தெலுங்கர்கள் ஆண்ட அதே காலங்களில் தெலுங்கர்கள் இலங்கையையும் ஆண்டனர். தமிழக தெலுங்கர்களுக்கும் இலங்கை தெலுங்கர்களுக்கும் சமீப காலம் வரை மன உறவுகள் தொடர்ந்து கொண்டிருந்தன. இலங்கையையும் இந்தியாவையும் வெவ்வேறு வெள்ளை இனங்கள் ஆண்டபோது இவர்களுக்கிடையே தொடர்பு இருந்து போகிறது. தெலுங்கு, தமிழ், சிங்களம் என்று 3 மொழிகளில் அறிந்த வந்தேரி இலங்கை தெலுங்கர்கள் இப்போது தங்களது எதிர்காலம் பற்றி புதிய திட்டமிடுகின்றனர். அதன்படி அதுவரை இலங்கையில் ஆளும் வர்க்கமாக இருந்த தெலுங்கர்கள் தங்களை சிங்களவர்களாக காண்பித்துக் கொள்கின்றனர். ஏனென்றால் பௌத்த சிங்களவர்கள் வெள்ளந்திகள். எனவே பௌத்த சிங்களரை ஏய்ப்பது சுலபம். இவர்கள் தாங்கள் சிங்களவர் என்று போடும் வேடம் உண்மையான சிங்களவரிடம் அம்பலமாகாமல் இருக்க தமிழர்களை சிங்களவரின் எதிரிகளாக திட்டமிட்டு சித்தரித்து தீவிரமான பிரச்சாரம் செய்து தமிழருக்கு எதிரான கலவரங்களை தூண்டிவிட்டு நடத்துகின்றனர். தங்களை உண்மை சிங்களவரை விட அதிக சிங்களராக காட்டி தமிழர்களை தாக்குவதன் மூலம் தங்களின் பூர்வீகம் வெளிவராமல் பார்த்து கொண்டனர். இதுவரை இந்த உண்மைகள் யாருக்கும் தெரியவில்லை என்பதிலிருந்தே இந்த திட்டத்தில் அவர்கள் வெற்றி கண்டுள்ளனர் என்பது புரியும். உலகம் கணினி வலையால் இணைக்கப்பட்ட பிறகே இந்த உண்மைகளை நாம் உணர்ந்துள்ளோம். இது மட்டுமல்ல, அனைத்து உண்மைகளும் வெளிவந்து கொண்டுள்ளன. எனவே தமிழக திராவிடர்கள் எனப்படும் தெலுங்கர்கள் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ஆளும் வர்க்கமான தெலுங்கு சிங்களவர்களுக்கும் டபுள் ஏஜெண்டாகவே இருந்துள்ளனர். புலிகளுக்கு உதவி நட்பு பாராட்டுவது போல நடித்து அங்கிருந்து செய்திகள் அறிந்து தெலுங்கு சிங்களவரிடம் அவற்றை பகிர்ந்திருக்கவே வாய்ப்புகள் அதிகம். நானே ஒரு அடிமை, நீயும் ஒரு அடிமை, ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் என்று வெங்காய ராமசாமி ஈழத்தந்தை செல்வா அவர்களிடம் 70களில் சொன்ன சால்ஜாப்பியே முதலமைச்சராக இருந்த கருணாநிதி 2009 வழிமொழிந்து ஈழத்தமிழின் அழிப்பை இந்தியாவுடன் கூடி நிறைவு செய்ததை பார்க்கும்போது நமது ஊகம் உண்மையாகிறது. இங்குள்ள திராவிடர்கள் இலங்கை தெலுங்கு ஆளும் வர்க்கத்திடம் தமிழருக்கு சம உரிமை கொடுக்க வேண்டிய அத்தியாவசியத்தை உணர்த்தியிருந்தால் இலங்கையில் தமிழருக்கு பிரச்சனையே இல்லாமல் போயிருக்குமே. இலங்கையில் தமிழர்கள் ஆபத்தில்லாமல் வாழ்ந்தால்தான் தமிழகத்தில் தெலுங்கர்கள் வாழ முடியும் என்று இவர்கள் இலங்கை தெலுங்கருக்கு அறிவுறுத்தி இருக்கலாமே. ஆனால் இலங்கை தீவு முழுவதையுமே தெலுங்கர்களின் தீவாக மாற்றுவதே இலங்கை மற்றும் தமிழக தெலுங்கர்களின் நீண்டகால மறைமுக திட்டமாக இருந்திருக்கிறது. எனவே தமிழர்களுக்கு பிரச்சனைகளையும் உருவாக்கி ஈழப்போர் தடைபடாமல் நடந்து விடுதலை புலிகளும் மக்களும் அழிக்கப்படும் வரை இந்தியாவின் சதி திட்டத்திற்கு ஆதரவாக அத்தனையும் செய்தவர்கள்தான் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியும் ஏனைய திராவிட இயக்க தலைவர்களும். பொடா சட்டம் இயற்றிய போது பொடாவுக்கு ஆதரவாக வை. கோபால்சாமி நாயுடு இந்திய பாராளுமன்றத்தில் பேசியது அவர் ஒரு அறுதாரம் போடாத நடிகர் என்பதை உணர்த்தும். தமிழ் தேசியர்களுக்கு எதிராக அவர் சமீபத்தில் பேசியதையும் நினைவில் கொள்வோம். காட்டப்படும் வீடியோவில் அவர் வாய்மொழி மட்டுமில்லாமல் அவரது உடல் மொழியையும் கவனியுங்கள். பண்ணிருக்காங்க, தப்பு இருக்கு. ஆனா இந்தியாவில் எல்லா கட்சியிலும் ஊழல் இருக்கு. திராவிட இயக்கங்களே அழிஞ்சு போயிடுச்சுன்னு சில பேர் பேச புறப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் விட மாட்டோம். இது பெரியார் பூமி, அண்ணாவின் பூமி. லட்சக்கணக்கான தியாகம் பண்ணி எத்தனையோ ஆண்டுகளாக கட்டி காத்து நாயரும் தியாகராயரும் நடேசரும் கட்டி காத்து எழுப்பிய திராவிட இயக்க பூமி. பட்டுக்கோட்டை அழகரிசாமி கர்ஜித்த பூமி. இங்க திராவிட இயக்கம் தான் இந்த மண்ணில். இதை விந்துத்துவ சக்திகள் கால்விட முடியாது. நான் திமுக அதிமுக காரங்களுக்கு சொல்றேன், உங்க சண்டையை வச்சுக்கிடுங்க, எலெக்ஷனை எடுத்து போட்டி போடுங்க, ஒருத்தர் தோக்கடிக்க முயற்சி பண்ணுங்க. நான் சாதாரண ஆளு, திமுக தலைமை அதிமுக தலைமைக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனா திராவிட இயக்கத்துக்கு 50 வருஷம் உழைச்சவங்கிற முறையில சொல்றேன். நீங்க எலெக்ஷன்ல சண்டை போடுங்க, மற்ற விஷயங்களை ஒருத்தர் விமர்சிங்க. ஆனால் இந்த திராவிட இயக்கத்துல எம்ஜிஆர் ஒன்னா இருந்தார், கலைஞர் ஒன்னா இருந்தார். அண்ணா இருக்கும் போது மறந்துடாதீங்க. திராவிட இயக்கத்தை அழிச்சு போடலாம்னு நினைச்சிட்டு சந்தடி சாக்களை சில பேர் திராவிட இயக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்காங்க. இத மனசுல வச்சுக்கிட்டு மத்த சண்டையா எலெக்ஷன்ல வச்சுக்கிடுங்க. இது பொது எதிரி, இது பொது எதிரி, இது பொது எதிரி. நம்ம கால் ஒண்ணு விடக்கூடாது. இந்த மனப்பான்மைய 2 கட்சியில் உள்ள தொண்டர்களோ தலகர்த்தர்களோ யோசிங்க, 2 கட்சி தலைமை யோசிங்க.
சமீபத்தில் ஆந்தரத்தில் நடந்த தமிழின படுகொலையும் இந்த யதார்த்தங்களை வெட்ட வெளிச்சமாக்கும் உண்மைகள். தெலுங்குகளை நாம் அரியணை ஏற்றி மகிழ்ந்தோம். ஆனால் அவர்கள் தமிழகம், கர்நாடகா, இலங்கை என்று தாங்கள் செல்லும் இடமெல்லாம் தமிழர்களை விண்ணுலகேற்றி மகிழ்கிறார்கள். இலங்கையில் தமிழர்களின் பகை சிங்களர் அல்லர், அங்கே ஆளச் சென்ற தெலுங்கர்களே. கர்நாடகத்திலும் தமிழரின் பகை அங்குள்ள சிறுபான்மை தெலுங்கரே. தமிழருக்கு எதிராக கன்னட சாலுவலிய கட்சி நடத்தும் வாட்டாள் நாகராஜ் ஒரு தெலுங்கு ரெட்டி என்பதும், அந்த கட்சியின் 75% உறுப்பினர்கள் தெலுங்கர்கள் என்பதும் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழினம் காலமெல்லாம் பாதுகாப்பாக வாழ உலக அரசியலை அறிந்து செயலாற்ற வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. உலக அரசியலின் போக்குகளை அறிந்து தமிழின தற்காப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது ஒரு தொடர் நடவடிக்கையாகும். கடந்த சில ஆண்டுகளாகத்தான் உலக அரசியலின் விபரீத போக்குகளை நாம் உணர முடிந்தது. அந்த விபரீத சக்திகளிலிருந்து ஒவ்வொரு இனமும் தம்மை தற்காத்துக் கொள்ள பாடுபடுகின்றன. இயலாதவை அழிகின்றன. கடந்த 1000 ஆண்டுகளாக உலக வரலாறே இப்படியேதான் இயங்கி வந்துள்ளது என்பது இப்போது புரிகிறது. இந்த விபரீத சக்திகள் உலகெங்கும் தங்களது ஆக்டோபஸ் கரங்களால் தங்களுக்கு சாதகமான அரசியல் பாதிப்புகளை நாள்தோறும் நிகழ்த்தி வருகின்றன. அந்த பாதிப்புகள் உலக இனங்கள் அநேகத்தை அழிக்கும் வல்லமை கொண்டுள்ளன. அவற்றை நமது நுண்ணறிவு மூலமாக எதிர்கொள்வதும் தமிழ் உலகத்தின் பொறுப்புகளில் ஒன்றாகும். அதற்கு சான்றாக அண்ணாதுரை அமெரிக்க ஏல் பல்கலைக்கழகத்தில் கௌரவ பட்டம் வாங்கியதை சொல்லலாம். அமெரிக்க அதிபர்கள் எல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தில் இயங்கும் ஸ்கல் அண்ட் போன்ஸ் என்ற அதிரகசிய அமைப்பின் உறுப்பினர்கள் என்ற செய்தி ஏல் பல்கலை அண்ணாதுரைக்கு கௌரவ பட்டம் வழங்கிய பின்னணியை விளக்கும். அண்ணாதுரை லாட்டரி சீட்டு நடத்தினார் என்பதையும் திமுக சாராயத்தை திறந்துவிட்டது என்பதையும் சேர்த்து எண்ணி பாருங்கள். திராவிட இயக்கம் கற்பை கேவலப்படுத்தி பிரச்சாரம் செய்ததையும் திராவிட இயக்க பிரமுகர்களின் காதல் லீலைகளையும் சேர்த்து எண்ணி பாருங்கள். திராவிட இயக்கமே உலக அழிவு சக்திகளின் ஆசியோடும் துணையோடும் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதற்கு சான்றே இந்த இயக்கத்தின் கொடிதான். இதை சற்று விரிவாக பார்ப்போம். கடவுளான சிவனும் தெய்வமான காளியும் ஆசீவக மரபுப்படி கருப்பு நிறத்தோடு சம்பந்தப்பட்ட இறைகளாகும். கடவுளான திருமாலும் தெய்வமான லட்சுமியும் சிவப்பு நிறத்தோடு சம்பந்தப்பட்ட இறைகளாகும். தெய்வங்களான பிரம்மாவும் சரஸ்வதியும் வெண்மையோடு சம்பந்தப்பட்ட இறைகளாகும். ஆனால் யூதர்கள் சிவனையும் காளியையும் தங்களது ஒரே தெய்வமாகவும் தவறான புரிதலின் அடிப்படையில் அவற்றை அழிவுக்கானதாகவும் கொண்டுள்ளதால் தங்களின் அடையாள வண்ணமாக கருப்பு வண்ணத்தை கொண்டுள்ளனர். அதனால்தான் அவர்கள் உலகை அழிக்கும் சக்தியாக உருவெடுத்துள்ளனர். ஆதித்தமிழரின் ஆன்மீகத்தை தவறாக புரிந்து கொண்டதால் வந்த கொடுமை இது. எனவே கருப்பு வண்ணத்தை தங்களது அடையாள வண்ணமாக கொண்டுள்ள யூதர்கள், யூதர்களாகிய நாங்கள் எதிர்க்கிறோம், யூதர்களாகிய நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம் என்பன போன்ற அடையாளங்களை அறிவிக்க தங்களது விருப்ப வண்ணமான கருப்பையே பயன்படுத்தினர். எனவே எதிர்ப்புக்கும் துக்கத்திற்கும் கருப்பை பயன்படுத்துவது யூதர்களால் உருவானதே. இவற்றை இந்தியாவிற்கு முதலாக அறிமுகப்படுத்தியவர்கள் திராவிட இயக்கம்தான். முதலாக பயன்படுத்தப்பட்ட இடம் தமிழ்நாடே. இது யூதர்களுக்கும் தெலுங்குகளுக்கும் இருந்த உறவை குறிக்கும். ஆனால் துக்கத்திற்கு தமிழர்கள் வெண்மையே பயன்படுத்துகிறோம் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். துக்கம் கொண்டாடுபவர்கள் வெள்ளை ஆடை உடுத்துகின்றனர். அதோடு அல்லாமல் மொட்டையடித்து முகம் அடித்து தமது உடலில் உள்ள கருநிற முடியையும் அகற்றுகின்றனர். பாண்டிச்சேமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. எனவே கருநிறம் தமிழருக்கு துக்கத்தை குறிக்காது. கர்மகாரியம் நடந்த பிறகே நாம் இறந்தவர்களை கருப்பு நிறத்தோடு சம்பந்தப்படுத்துகிறோம். கர்மகாரியத்தோடு துக்கம் நிறைவு பெறுகிறது. இறந்தவர்கள் கர்மகாரியத்திற்கு பிறகு கருப்புகளாக வழிபடப்படுகிறார்கள். அதாவது இறந்த ஆண்கள் சிவனாகவும் பெண்கள் காளியாகவும் தெய்வ நிலையை அடைவதையே அது குறிக்கும். ஆசீவகமே அகில உலகின் ஆதி ஆன்மீகம் என்பதன் சான்றே LTT பிளாக் டைகர்ஸ், பிளாக் ஹேட் கமாண்டோ ஃபோர்ஸ் என்ற சொல்லாடல்கள். இனத்தின் விடுதலைக்காக தமது உயிரையே அர்ப்பணித்து களமாடும் படையணிக்கு கரும்புலி படையணி என்று பெயர். அதாவது கரும்புலிகள் தமிழினத்தின் தெய்வங்கள். தமது தலைவரை தமது உயிரையே கொடுத்து காக்கும் இந்திய படையணிக்கு பிளாக் ஹேட் கமாண்டோ ஃபோர்ஸ் என்று பெயர். ஈழப்புலிகளும் இந்திய அரசும் எப்படி ஒரே மாதிரி சிந்தித்தனர்? 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக உலகெல்லாம் பரவியிருந்த ஆசீவகத்தின் எச்சங்களே இவை. எனவே ஆசீவக மரபுப்படி கருப்பு என்பது வீரத்தையும் தியாகத்தையும் தெய்வ நிலையையும் குறிக்கும் வண்ணம். ஆக துக்கத்திற்கு கருப்பை பயன்படுத்துவது தமிழர் பண்பாடோ இந்திய பண்பாடோ அல்ல. இந்த கருமத்தை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவர்கள் இல்லுமினாட்டி திராவிடர்களே. இதுவரை கருப்பு வண்ணத்திற்கும் யூதர்களுக்குமான தொடர்பையும் காரணத்தையும் பார்த்தோம். அடுத்து சிவப்பு வண்ணத்திற்கும் யூதர்களுக்குமான தொடர்பை இப்போது பார்ப்போம்.
உலகை அழிக்க யூதர்கள் உருவாக்கிய அயோக்கிய கருத்தியல் தான் கம்யூனிசம். ராத்ஷீல்ட் என்ற குலப்பெயர் கொண்ட யூதன் தனது பொருளாதார ஆதரவோடு எங்கல்ஸ், கார்ல் மார்க்ஸ் என்பவர்களை பணித்து உருவாக்கியதுதான் கம்யூனிசம். ராத்ஷீல்ட் என்பது இரத்த கேடயம் என்ற தூய தமிழ் சொற்களின் மருவிய வடிவமே. ஷீல்ட் என்ற சொல்லின் பொருள் கேடயம் என்பதே. இரத்த கேடயம், இரத்த சேடயம், இரத்த சேடு, ராத் சேல்டு, ராத்ஷீல்டு. யூதர்கள் தங்களது தெய்வமான காலிக்கு பெருமளவில் உயிர்களை பலி கொடுத்து தங்களின் மத நம்பிக்கைப்படி தங்களது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதால் தங்களது குலப்பெயரை இரத்த கேடயம் என்று இட்டுக்கொண்டனர். இன்றும் கூட இவர்கள் பெருமளவில் நரபலியும் கொடுக்கின்றனர். யூதர்கள் மிகவும் பிற்போக்கு மனப்பான்மை கொண்டவர்கள். கம்யூனிசம் என்ற பெயரில் உலகையே இரத்த வெள்ளத்தில் ஆழ்த்தியவர்கள்தானே யூதர்கள். அதனால்தான் கம்யூனிசத்திற்கு இரத்தத்தின் சிவப்பு வண்ணத்தை அடையாள வண்ணமாக்கினர். பொது உடைமை எனும் கம்யூனிசம் மிக மிக தவறானதும் உலக இனங்களை வேறு பல வகைகளிலும் அழிக்க வல்லதுமான கருத்தியல். சற்றே எண்ணி பாருங்கள். பொது உடைமை சரியா, சம உடைமை சரியா? இது பற்றி இதுவரை சிந்தித்து பார்த்தோமா? இதை பற்றி பிறகு தெளிவான காணொளி வெளியிடுகிறேன். பொய் காரணங்களை கொண்டு அப்பாவி மக்களை புரட்சிக்கு தூண்டிவிட்டு மன்னராட்சிகளை ஒழித்து யூதர்கள் தங்களின் ஏஜெண்டுகளின் மூலம் உலக நாடுகளின் அரசாட்சியை கைப்பற்றி சுரண்டவே கம்யூனிசம் என்ற திட்டமிட்ட அயோக்கிய கருத்தியல் உருவாக்கப்பட்டது. ஆக காளியை குறித்த கருப்பும் கம்யூனிசத்தை குறித்த இரத்த சிவப்பும் யூதர்களோடு சம்பந்தப்பட்ட வண்ணங்கள். ஆக கருப்பு சிவப்பு என்ற இந்த இரண்டு யூத வண்ணங்களே திராவிட இயக்கங்களின் அடையாள வண்ணங்கள் என்பது யூதர்களுக்கும் திராவிடர்களுக்குமான ஆழமான உறவை குறிக்கும். பிரான்ஸ் நாட்டில் யூதர்களின் நிர்வாண குழுமத்தில் வெங்காய ராமசாமி பங்கு கொண்ட நிகழ்வு உலகின் அழிவு சக்திகளோடு வெங்காய ராமசாமிக்கு இருந்த நெருக்கமான தொடர்பை வெளிப்படுத்தும். இதுவரை தமிழக திராவிட லீலைகளை பார்த்தோம். இந்திய இனங்களை ஒடுக்கும் இந்திய அரசோ இன்னும் ஒரு அபத்தம். இவை இரண்டு மட்டுமே நமது நெருக்கடிகள் அல்ல, இன்னும் பல உல. இவற்றை பற்றியெல்லாம் பிறகு வேறொரு படைப்பில் அலசலாம். இந்த கட்டுரை மூலமாக தமிழருக்கு தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இனவியல் அமைப்பு இருக்க வேண்டிய அவசியத்தை விளக்கியுள்ளோம். அந்த திசையில் இது ஒரு அறிமுக காணொளியே. தமிழர் இனவியல் அமைப்பின் முகாமியான செயல் திட்டங்களை பிறகு வேறொரு படைப்பின் வழி விளக்குகிறோம். இந்த காணொளியின் தொடக்கத்தில் காட்டில் கொடிய சிறுபான்மை இனங்களை ஆள்கின்றன என்றோம். ஆனால் அங்கும் ஒற்றுமை இருக்கும்போது பெரும்பான்மையாக உள்ள தாவர உண்ணிகளே வெற்றி பெறுகின்றன. காட்டிற்கே அந்த நிலைமை என்றால் ஆறறிவு கொண்ட தமிழர்களுக்குள்ளும் ஒற்றுமை இருப்பின் எதிரிகள் ஓடி மறைவர். தமிழருக்குள் ஒற்றுமை குலைந்த பிறகே நாம் அடிமையானோம் என்ற உண்மையை உணர வேண்டும். நமது ஒற்றுமையை எதிரிகள் திட்டமிட்டு குலைத்தே நம்மை வீழ்த்தினார்கள் என்ற வரலாற்று உண்மையையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். திராவிட ஆரிய லீலைகளுக்கு அப்பால் காலவேளலின் அத்திகும்பா கல்வெட்டும் இதற்கு சான்றாக திகழ்கிறது. உலக நல்ல சக்திகளிடமும் ஒற்றுமை இருப்பின் உலகின் அழிவு சக்திகளும் அழிந்தொழியும். இதை இப்போது உலக மக்கள் உணர்ந்து வருகின்றனர். தமிழர்கள் பெருமளவில் இவற்றை உணர வேண்டும். இந்த பெரும்பணியை செய்ய படித்தவர்கள் பெருமளவில் முன்வர வேண்டும்.